வணக்கம். நான் உங்கள் ரெக்ஸ் பிரபாகர். நண்பர்களே, நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் உணவில் காலடி எடுத்து வைத்தேன். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த உணவை கொண்டு என்னுடைய உடல் எடை குறைத்து ஆரோக்கியமாக இருக்கிறேன். நண்பர்களே, 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஸ்பான்சர் ஃபோன் செய்து என்னை அழைத்தார். ரெக்ஸ், ஏன் என்னோடு நீங்கள் பேசுவதில்லை, கனெக்ஷனில் இல்லை என்று. நண்பர்களே, 2008 செல்வராஜ் என்ற ஸ்பான்சரோடு நான் கனெக்ட் ஆகி நான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் உணவில் ஐடி ஓப்பன் செய்தேன். அவர் கீழே என்னை போட்டார். எனக்கு கீழே பெரிய டீம் உருவானதுமே நண்பர்களே, அவர் சொல்கிறார், கட் செய்து விட்டு 1 வருடம் செய்ய வேண்டிய என்னுடைய ரீகுவாலிஃபிகேஷன் செய்யாமல் விட்டீர்கள் என்றார். ஒரே ஒரு நாள் மாத்திரம் என்னை அழைத்து எனக்கு உணவு கொடுத்தார். மீண்டுமா என்னுடைய டீமை கொண்டு போனேன். அது பெரிய டீமாக உருவானது. நண்பர்களே, எனக்கு இந்த உணவை குறித்தோ, வால்யூம் குறித்தோ, இந்த கம்பெனி குறித்தோ, எனக்கு கீழே இருக்கிற டீமை குறித்தோ தெரியாது. ஆனால் செல்வராஜ் அவர்கள் சொன்னார், நீங்கள் எத்திக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு கம்பெனி சப்போர்ட் செய்யும், மீண்டுமாய் உங்களுக்கு கீழே இருக்கிற மில் டீம், கெட் டீம் எல்லாம் உங்களுக்கு கீழே வருவார்கள், அதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது, கம்பெனி நீங்கள் சொல்லுங்கள் என்று. நான் சொன்னேன், நீங்கள் பிரசிடென்ட் டீம் 15Kவில் இருக்கிறீர்கள், ஆகவே நீங்களே சொல்லி எனக்கு என்னுடைய டீமை எனக்கு கீழே கொண்டு வாருங்கள் என்று. நான் முயற்சி செய்கிறேன், அது கம்பெனி கொடுக்கிற வாய்ப்பு சாத்தியம் என்றால் நடக்கும் என்று. நண்பர்களே, ஆகவே நாம் இந்த கம்பெனியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் ரீகுவாலிஃபிகேஷன் செய்ய வேண்டும். நாம் சூப்பர்வைசராக இருக்க வேண்டும், நம்முடைய ஐடியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கீழே இருக்கிற டீம் நம்ம கீழாக இருக்க வேண்டும், நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் ரீகுவாலிஃபிகேஷன் செய்ய வேண்டும். நமக்கு மேல் இருக்கிற பிரசிடென்ட் டீம்களோ அல்லது நமக்கு ஸ்பான்சராக இருக்கிறவர்களோ சொல்லுகிறார்களோ இல்லையோ, நாம் கார்ப்பரேட் கம்பெனியோடு தொடர்பு கொண்டால்தான் நாம் நம்முடைய ஐடியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது செல்வராஜ் அவர்கள் எனக்கு பல காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஆகவே நான் வருத்தப்படவில்லை. நான் பிஸ்னஸ் செய்து பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டிருக்கிறவன். ஆகவே முடிந்த அளவுக்கு செல்வராஜ் அவர்கள் கம்பெனியோடு பேசி என்னுடைய ஐடியை எனக்கு கீழே இருக்கிற டீமை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்களே மெயில் போட வேண்டும் என்பதை நான் உங்களோடு எடுத்து சொன்னேன். இன்னும் எனக்கு அந்த காரியங்களை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லவில்லை, கம்பெனியும் அழைக்கவில்லை. ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு, இந்த காணொளி மூலம் பார்க்கும் பொழுது கவனத்தில் கொண்டு எனக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து விடுங்கள். நன்றி செல்வராஜ் அவர்களுக்கு. நன்றி. வணக்கம்.